Hi students, this is your science miss. In this session, we are going to discuss Unit 6 Health and Hygiene Part 2. This is the answer for the tabular column what we have discussed in Part 1. Now we are going to see about health and nutrients. What is health? Health is a state of complete physical, mental and social well-being and not merely absence of disease. நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் ஹெல்த்தி கிடையாது. நம்ம மென்டலி அண்ட் சோஷியலி ஃபிசிக்கலி வெல்பீயிங்காக இருக்கணும். அதுதான் வந்து ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஹெல்த்தி எதெல்லாம் அன்ஹெல்த்தின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? Eating a healthy diet keeps you physically and mentally fit. Healthy diet நம்ம சாப்பிடும்போது நம்ம physically and mentally ஃபிட்டாக இருப்போம். Unhealthy food choices leads to obesity and illness, preventing you from socializing with friends and family. Unhealthy ஃபுட்டை சாப்பிட்றதுனால நீங்கள் ஓவர் வெயிட் போட்டுருவீங்க. உங்களுடைய பாடியில் நிறைய இல்னஸ் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஃப்ரீயாக சோஷியலாக பிஹேவ் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to see about balanced diet. What is diet? A diet should contain adequate amount of all the necessary nutrients required for healthy growth and activity. Here, this is the food pyramid. What is balanced diet? A balanced diet contains sufficient amount of various nutrients to ensure good health. எல்லா காம்பனன்ட்ஸும் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர் எல்லாமே சஃபிஷியன்ட் அமௌண்ட்டில் நம்மளுக்கு இன்டேக் பண்ணாதான் அந்த டயட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? malnutrition. What is malnutrition? malnutrition பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? malnutritionனா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்து கம்மியாக இருந்தால் அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா malnutrition அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த பிக்சர்ஸை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து தலையும் வயிறும் மட்டும் ஸ்வெல்லிங்காக இருக்குது, மீதி உடம்பெல்லாம் வந்து லீனாக இருக்குது. இந்த குழந்தைய பாருங்கள், இது வந்து உடம்பு ஃபுல்லாக ஒல்லியாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து சத்து கம்மியால் வரக்கூடிய ஒரு சில டிசீசஸ். malnutritionனா என்ன? The word malnutrition refers to the condition that results when a person does not take a balanced diet. Malnutrition leads to deficiency diseases. The diseases that are caused due to lack of nutrients in the diet are called deficiency diseases. Do you know India has the second highest number of obese children in the world after China. சைனாவில் அடுத்தது இந்தியாவில் தான் அதிகமான ஒபேஸ் சில்ட்ரன், ஒபேஸ்னா வெயிட் அதிகமான குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. கவாஷியர்கர் அண்ட் மராஸ்மஸ் இது ரெண்டுமே வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சியால் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டிசீசஸ். கவாஷியர்கர்னுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்டட் க்ரோத், ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ் அண்ட் லிம்ஸ், டயரியா. மராஸ்மஸ்னால் வரக்கூடிய சிம்டம் வந்து ஸ்கின்னி அப்பியரன்ஸ், ஸ்லோ பாடி க்ரோத். இதுதான் ஸ்கின்னி அப்பியரன்ஸ். எலும்பு தோல் பொறுத்த உடம்பு அப்படின்வாங்க. வெறும் உடம்புல எலும்பு மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து ஸ்கின்னி அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது மினரல் டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின் அண்ட் அயன் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவை இல்லையா? ஸோ அதில் கால்சியம் கம்மியானா அதனால் வரக்கூடிய டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து ரிக்கட்ஸ். ஆல்ரெடி ரிக்கட்ஸ் பற்றி எங்கே படிச்சிருக்கோம்? விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அடுத்தது பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்னால வரக்கூடிய டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து ஆஸ்டோமெலியா. அடுத்தது அயோடின் டெஃபிஷியன்சியால் வருது. குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் வந்து கிரிட்டினிசம், பெரியவங்களுக்கு வர்றது காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அயன் டெஃபிஷியன்சியால் வரக்கூடியது அனீமியா. ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல ரத்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ், அதுதான் அனீமியா. ஸோ நம்மளுடைய பாடிக்கு பேலன்ஸ்டு டயட் மட்டும் கிடையாது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் ரெஸ்ட் கூட நமக்கு கண்டிப்பாக தேவை. என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுடைய பாடிக்கு தேவை? பிளேயிங் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், யோகா, எக்ஸசைஸ், டான்ஸ் அண்ட் ஆக்டிவ் லிவிங். இது எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். So physical exercise is any bodily activity that enhances or maintains physical fitness and overall health and wellness. Okay ma? So it performs various reasons including இந்த physical activityனால நம்மளுடைய பாடியில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, increase in growth and development, strengthening muscles and the cardiovascular system, developing athletic skills, weight loss or maintenance and enjoyment. Okay ma? Sorry, physical exercise may help to decrease some of the effects of childhood and adult obesity. Do you know, deep sleep seems to be one of the most critical time of body repair. நல்ல தூக்கம் கண்டிப்பாக நம்மளுடைய உடம்புக்கு தேவை. நல்ல தூக்கம் இருக்கும்போது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடியை சரி பண்ணும். ஓகேவா? ரெஸ்ட். ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். நம்மளுடைய பாடிக்கு ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் குட் ஹெல்த். நம்மளுடைய பாடியினுடைய க்ரோத்துக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு, குட் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முக்கியமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. என்னது? early to bed and early to rise make a man healthy, wealthy and wise. யார் சொன்னது? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். Personal hygiene or personal cleanliness. Hygiene is a set of practices performed to preserve health. According to the World Health Organization WHO, hygiene refers to the condition and practice that helps to maintain healthy and prevent spread of diseases. Personal hygiene. Personal hygiene involves those practices performed by the individual to care for one's bodily health and well-being through cleanliness. நம்மளுடைய சுத்தத்தினால நம்மளுடைய உடம்பை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனல் ஹைஜீனில் எதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்? ஃப்ரீக்வெண்ட்லி டேக்கிங் பாத், வாஷிங் ஹேண்ட்ஸ், ட்ரிம் யுவர் ஃபிங்கர் நெயில்ஸ் and changing clothes. It also includes attention to keep surfaces in the home and workshop. நம்ம வீடுகள்லையும் நம்ம வேலை செய்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்க்ளூடிங் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் க்ளீன் அண்ட் பேத்தோஜன் ஃப்ரீ. பேத்தோஜன்னா நோய் ஏற்படுத்துகிற கிருமிகள்னு அர்த்தம். ஸோ நோய் ஏற்படுத்துகிற கிருமிகள் இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இங்கே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன் டே ரஹீம் கிளாஸ் 6 பாய் வாமிட்டிங் 3 times அவன் வாமிட் பண்ணிட்டான். ஸோ நிறைய பாடியிலேருந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டான். அப்போ அவங்க அம்மா ஒன் டே அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதாவது ORS சொல்யூஷன். அந்த வாமிட் நிற்கிறதுக்காகவும் பாடியில் லாஸ் ஆன அந்த வாட்டரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்தது தான் வந்து ORSங்கிற ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். Vomiting or loose motion results in loss of water and cause salt imbalance in the body. Loss of water, that is dehydration, can lead to serious problems. This can be prevented by consuming ORS at short intervals. நம்ம வீட்லேயே வந்து ORS வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ்னுடைய ஹைஜீன். ஐ ஹைஜீன். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஐ ஹைஜீன் பண்ணோம்? டெய்லி எவ்ரி மார்னிங் அண்ட் வென் எவர் த ஃபேஸ் இஸ் டர்ட்டி.
Hair hygiene, weekly twice, preferably once every other day. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஹேர் ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணணும். பாடி ஹைஜீன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே, ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக நம்ம குளிச்சிடணும், அதுதான் பாடி ஹைஜீன். அடுத்தது ஓரல் ஹைஜீன், ப்ரஷிங் ட்வைஸ் அ டே, ரென்சிங் ஆஃப்டர் ஈச் மீல். ஒரு நாளைக்கு 2 தடவை மார்னிங் அண்ட் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ் பண்ணிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக நம்ம ரின்ஸ் பண்ணுவோம், வாய் கொப்பளிக்கணும். ஓகேவா? அப்புறம் ஃபீட் ஹைஜீன், எவ்ரிடே டெய்லி கால் கழுவணும். வெளில போயிட்டு வந்தால் உடனே நம்ம காலை கழுவிடணும். அந்த பேத்தோஜன்ஸ்லாம் நம்ம கால் வழியாக தான் உள்ளே வரும், அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும். ஹேண்ட் ஹைஜீன், every time after touching contaminated surfaces, every time before eating and touching clean surfaces. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது ஒரு பொருளை தொட்டுட்டு வந்தோம்னு கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு அப்புறம், செவரு தொடுறதுக்கு முன்னாடி, டாய்லெட் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய ஹேண்ட் வாஷை நம்ம பண்ணிடணும். க்ளோத்ஸ் ஹைஜீன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே, ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்மளுடைய க்ளோத்ஸை வந்து மாற்றிடணும். நல்ல துவைச்ச சுத்தமான துணியை தான் நம்ம போடணும். ஓகேவா? சரி, இப்போ நோய் ஏற்படுத்துகிற கிருமிகள்னு சொல்லலையா, பேத்தோஜன்ஸ், அதை பற்றி தான். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ். சம் ஆஃப் த டிசீசஸ் ஆர் கண்டிஷன்ஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் என்னது? நம்ம கண்ணால் பார்க்க முடியாத சின்ன சின்ன குட்டி மைக்ரோஸ்கோப் வழியாக மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஆர்கானிசம் தான் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லுவோம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அது தெரியாததுனாலேயே நம்மளுடைய உடம்புக்குள்ளே அது நோய் கிருமிகளை நோயை வந்து ஏற்படுத்திடும் உள்ளுக்குள்ளே போயிட்டு, டியூ டு த நெக்லிஜென்ஸ் ஆஃப் பர்சனல் ஹைஜீன். ஸோ பர்சனல் ஹைஜீனுடைய நெக்லிஜென்ஸ்னால ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளுடைய பாடியில் இந்த பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுத்துது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்? டைரியா, டூத் டிகே, அத்லெட்ஸ் ஃபுட், தட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மதுரைஸ் ஃபுட், டேண்ட்ரஃப். இது எல்லாமே நம்மளுடைய பர்சனல் ஹைஜீனுடைய ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அதனுடைய நெக்லிஜென்ஸ்னால வரக்கூடிய ஒரு சில டிசீசஸ். மைக்ரோஸ் cannot be seen without the help of the microscope. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது? பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் ப்ரோகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ப்ரோகாரியோட்டிக்னா do not have nucleus, do not usually have membrane bounded organelles. இதுதான் ப்ரோகாரியோட்டிக்னான டெஃபினேஷன். do not have nucleus, do not usually have membrane bounded organelles. இது ப்ரோகாரியோட். Bacteria can exist either as independent organism or as parasites. They invade tissues. நம்மளுடைய உடம்புக்குள்ளே போய் டிஷ்யூக்குள்ளெல்லாம் போய் நோய் ஏற்படுத்தும். They produce pus or harmful waste. பஸ்னா இந்த அடிப்பட்ட இடத்துல புண்ணாகி சீவு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பஸ். அண்ட் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே ஒரு சில டிசீசஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, பாக்டீரியல் டிசீஸ். அந்த டிசீசஸ் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள்? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், காலரா by contamination of water. Pneumonia is by inhalation of airborne droplets from a sneeze or cough. அதனால தான் சொல்லுவாங்க, தும்பும் போதோ இல்லை இரும்பும் போதோ நம்ம மூடிட்டு தும்பணும் இல்லைனா இருமணும். ஏன்னா அது வழியாக நம்ம மூக்கிலேருந்து வர ட்ராப்லெட்ஸ் வழியாக அடுத்தவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்தது டெட்டானஸ், contamination of wounds with the bacteria. Tuberculosis, inhalation of airborne droplets from a sneeze or cough. Typhoid, contaminated food or water. What is disease? Disease is a definite pathogenical process having a characteristic set of signs and symptoms. Disorder. Disorder is a derangement or abnormality of function. அடுத்தது இப்போ பாக்டீரியா பற்றி படித்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ வைரஸ் பற்றி. வைரஸ் இஸ் அ acellular agent that replicates only inside the cells of other living organisms.
Virus can infect all types of life forms, plants, animals and microorganisms. வைரஸ் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் நோய் ஏற்படுத்தும், பிளான்ட்ஸ்க்கும் நோய் ஏற்படுத்தும், அனிமல்ஸ்க்கும் நோய் ஏற்படுத்தும் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட நோய் ஏற்படுத்தும். They invade living normal cells and use their cell machinery to multiply. They can kill, damage or change the cells and make you sick. அது நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு நோய் ஏற்படுத்திடும். ஓகேவா? Disease caused by virus. வைரஸ்னால நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும்? காமன் கோல்ட், இன்ஃப்ளூயன்சா, ஹெப்பாட்டிஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ். இதெல்லாம் தான் different viral diseases caused to human beings. So this is the homework for this week. Is virus a living thing or non-living thing? நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். Students, go through this video, find out the answers for the evaluation part. Thank you, students.